பாப்பா வாடா, அக்கா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடவா? அக்கா இது வெள்ளரிக்காவா? வெள்ளரிக்காய் இப்படி இருக்கவே இருக்காதே, அது க்ரீனாக நல்லா பெருசாக இருக்குமே, இது ஸ்னேக் மாதிரிலாம் இருக்கு. எனக்கு இது வேணாம்க்கா. பாப்பா அப்படி சொல்லக்கூடாது, இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீ இதை விரும்பி சாப்பிடுவ. இதோட மருத்துவ குணங்கள் அக்கா ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதை கேட்டுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீ சாப்பிட்டு பாரு, ஓகேவா? அப்படி என்ன மருத்துவ குணம் இதில் இருக்குக்கா? சரி நீ தான் சொல்ல. இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கும் சன் டேமேஜிலிருந்து தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுது. நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது மூலமாக. இந்த குக்கும்பரில் பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இத்தனை சத்துக்களும் நிறைஞ்ச இந்த வெள்ளரிக்காவை நீ சாப்பிட மாட்டேங்கிற. அக்கா இவ்வளோ சத்து இதில் இருக்கா? இது தெரியாமல் போச்சே. இனிமேல் இந்த வெள்ளரிக்காய் பார்த்ததும் அப்படியே நான் சாப்பிட்றேன்க்கா. அதுதான் தப்பு பாப்பா. கடைகள்ல இருந்து நம்ம வெள்ளரிக்காய் வாங்கிட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளரிக்காவை நம்ம சாப்பிடணும். அது எதுக்காகக்கா நம்ம இதை கழுவிட்டு சாப்பிடணும்? நான் எதுக்கு வெள்ளரிக்காயை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன்னா, எந்த பொருளும் எப்படி நமக்கு இங்கே வருது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனால் அது மேலே டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அது சுத்தமாக க்ளீன் ஆயிரும். ஸோ நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. சரி அக்கா, நீ சொன்ன மாதிரி நான் இனிமேல் செய்கிறேங்க்கா. உங்கள் குட்டீஸும் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட அடம் பிடிக்கிறாங்களா? நான் மறக்காமல் இந்த வெள்ளரிக்காயில் உள்ள சத்துக்களை உங்கள் குட்டீஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.